அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சர்ஃபான் பிஏ vlog. குவைத் நாட்டில் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு உங்கள் சகோதரன். புதிதாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ புதிதாக இருந்துச்சுன்னா என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த உறவுகளே, ஒரு பெண் தன்னுடைய சாதனைக்காக போராடுறார். ஒரு பெண் பிள்ளை, அதாவது ஒரு வாலிப, ஒரு யுவதி அவங்களுடைய சாதனைக்காக போராடும் போது ஏன் எங்களுடைய சில சொந்தங்கள் அத ஒவ்வொரு விதத்திலையும் தடுக்க நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இது தெரியாததாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா, இது ஒரு பல மார்க்க அடிப்படையில மார்க்க அறிஞர்கள் சில இடங்கள்ல சுட்டி காட்டிய விடயங்கள், நிறைய பயான்கள்ல ஹதீஸ்கள்ல நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சரியா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் 5 வேளை தொழக்கூடியவங்க, எல்லாம் வல்ல இறைவனை 5 வேளை தொழக்கூடியவங்க, பயந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் நரகத்துக்கு போறாங்களாம். அதே பல ஆண்களோட விபச்சாரம் செய்து ஆடைகள்லையும் கலாச்சாரத்திலையும் இஸ்லாம் மார்க்கத்திலையும் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணை இறைவன் சொர்க்கத்துக்கு அனுப்புறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்றத விவரிக்கும் போது சொல்றாங்க, ஒரு நாய் தாகத்துல இருக்கும்போது அந்த விபச்சாரியாக இருந்த பெண் அவங்க அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாங்களாம், அதனால சொர்க்கத்துக்கு போனாங்களாம். அதே போல இந்த 5 வேளை தொழக்கூடிய பெண் எவ்வளவுதான் தொழுதாலும் என்ன செஞ்சாலும் சாப்பாடு கூட போடாம ஒரு பூனையை கட்டி வச்சிருந்தாங்களாம், தொல்லை பண்ணுதுன்னு. அதனால அவங்க நரகத்துக்கு போனாங்களாம். அப்போ அவங்க செஞ்ச தவறுகள் கூட மன்னிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு அப்போ பாவ மன்னிப்பு கேட்கும் போது இறைவன் இரக்கமுள்ள இறைவன், நம்மளை படைத்து இரக்கமுள்ள இறைவன் மன்னிக்க மாட்டாரா? பொதுவான சில சிந்தனைகளோட சிந்திங்க அன்பார்ந்த உறவுகளை. இப்ப நிறைய பேரு இந்த போஸ்ட போட்டு இவங்களுடைய அந்த ரன்னிங் ஷூட்ல இருக்கக்கூடிய போட்டோக்களை போட்டு மிச்சம் ஓவராவே பேஸ்புக்ல எல்லாம் பார்த்தா மிச்சம் ஓவராவே விவரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்களுடைய முயற்சி, அது அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய வெற்றிக்கான போராட்டம். சரி, அவங்க வெற்றி பெறுவாங்க வாழ்க்கையில. நான் இன்னொரு நடிகை ஒருத்தங்களை பத்தி பேரை குறிப்பிடல. நடிகை ஒருத்தங்க ஆரம்ப காலத்துல அவங்க ஒரு ரொம்பவும் மோசமான ஒரு ஆடை கலாச்சாரத்திலையும் நடிப்புலையும் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தவங்க. இன்னைக்கு ஹஜ்ஜு, உம்ரா, ஹிஜாப கழட்ட மாட்டேங்கிறாங்க. நான் ஆரம்ப காலத்துல செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிச்சுக்கட்டும், நான் இப்ப இஸ்லாம் மதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ பழகி கொள்றேன் அப்படின்னு ஒரு நடிகை இப்ப ரீசெண்டா தலையில ஹிஜாப் எல்லாம் போட்டு பேட்டி கொடுக்குறாங்க, மக்களுக்கெல்லாம் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஐட்டம்ஸ் அவங்க பார்த்து வாய் உரிமை எத்தனையோ பேரு இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சமுதாயத்துல முன்னாடி அவங்களுடைய இருந்த நிலைப்பாடை மாற்றி அவங்க இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அறிந்து தெரிந்து அதுக்கு பிறகு அவங்களுடைய தன்னிலையை மாற்றிக்கொள்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலையை, அவங்களுடைய போராட்டத்தை நம்ம மார்க்கத்தோட ஈடுபடுத்த முடியாது. இஸ்லாம் மார்க்கம் சொன்னது கடைபிடிக்க வேண்டியது உண்மைதான். ஆனாலும் இப்போதைய சூழல்ல அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்க படிச்ச கல்லூரி, கலாச்சாரம், அவங்க வாழ்ந்த இடம், அவங்களுடைய நிலைமை இதை முற்றுமுழுதாக மாற்றி அமைத்திருக்குது. அதனால அவங்களுடைய பாவத்தை அது அவங்கதான் சுமக்க போறாங்க. ஆனா இப்போ இந்த பேஸ்புக்ல சரி, நான் உட்பட விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசக்கூடியவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய பாவத்தை கழுவிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். புரியுதா? ஒவ்வொருத்தரும் போட்டோ போட்டு பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிச்சு அவங்க அப்படி இவங்க இப்படி அவங்களுடைய குறைகளை கூறி அவங்களுடைய பாவம் எல்லாத்தையும் நாம அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியப்பட்டுக்கிட்டு இருக்குது, நாம பாவத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒருத்தங்க வெற்றி பெறத்துக்காக முயற்சி பண்றாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க, இல்ல உபத்திரம் பண்ணாம இருங்க. அதாவது ஒரு பெண் சாதிக்க கூடாதா?
மார்க்கம் அதுக்கு தடையாக இருக்கலாம். மார்க்கம் கண்ணியமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அதே மாதிரி பெண்களுடைய மானத்தை பொறுத்த வரையில பெண்களுக்கான பாதுகாப்பே மானம் தான். அந்த மானத்தை மறைக்கிறதுக்கு தான் ஆடைகள். அதை இஸ்லாம் மார்க்கம் தெளிவாவே சொல்லி இருக்குது. ஆனா அவங்களுடைய நிலைமை, அவங்க பழகின சூழல் சரி. அதுதானே நான் மெயினா மறுபடியும் சொல்றேன். அவங்க செய்யறது அவங்களுக்கு, நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அந்த சகோதரிக்கு. ஒலிம்பிக் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு. அவங்க செய்யற தவறுகளுக்கும், அவங்க செய்யற பிரச்சனை, அவங்க செய்யற எதா பாவங்களுக்கும் அவங்களே இறைவனுகிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க இறைவனுகிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளட்டும். ஆனா இந்த ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் நான் உட்பட, நீங்க உட்பட, இந்த கமெண்ட் எழுதுறவங்க உட்பட, இந்த வீடியோ பாக்குறவங்க உட்பட, மனசுக்குள்ளால நினைக்கிறவங்க உட்பட, நாம செய்யற பாவத்துக்கு நம்ம தான் அனுபவிக்க போறோம். அதனால இன்னொருத்தங்களுடைய பாவங்களையும் சேர்த்து சுமக்காம முடிந்த வரைக்கும் போறவங்களுக்கு வழிவிடுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். அவங்களுடைய பாவங்களை அவங்க சுமக்கட்டும். முதல்ல உங்க பாவங்களை மன்னிப்பு கேட்டு நீங்க கழுக பாருங்க. அடுத்தவங்களை கழுவுறது இருக்கட்டும். சிஸ்டருக்கு இன்னும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். சாஃபியா சிஸ்டர்.